வெல்கம் டு சிங்கஜி தமிழ். நான் சொல்லியிருந்த இந்த மாதிரி மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸ்க்கு கெமிஸ்ட்ரிக்கு 99+% ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜெய்மி 25 செஷன் 2க்கு போடுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, ஜெய்மி 25 செஷன் 2 #ரீஸ்டார்ட். நீங்கள் என்னதான் மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. எதுவாக இருந்தாலும் பண்ணி மேக்ஸில் கம்மியா, கெமிஸ்ட்ரியில் கம்மியா, இல்லை டோட்டலாகவே கம்மியா, பர்சன்டேஜ்ல கம்மி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு எப்படி இருக்கு பேப்பர் என்டி இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. கிளியரா நான் ஐடியாவும் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாமே கிளியரா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். ஸோ கிளியரா கவனிங்க. அதான் கொண்டு வந்திருக்கேன் மேக்ஸ் 99+% ஸ்ட்ராட்டஜி #ரீஸ்டார்ட். என்னாலும் மறந்துருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேல் நமக்கு இப்போ ப்ரெசென்ட், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் தான். ஓகே, ஸோ முதல்ல 99+% ஸ்ட்ராட்டஜிக்கு மேக்ஸ் நம்ம எவ்வளோ தேவை, டார்கெட் என்ன முதல்ல அப்படி பார்க்கும்போது நேற்று வீடியோ போட்டிருந்த மாதிரி மார்க்ஸ் இஸ் பர்சன்டேஜ் டார்கெட் ஃபார் டோட்டலி அண்ட் பிசிஎம் 99+% நமக்கு என்ன தேவைன்னு போட்டிருந்தேன். ஸோ அதான் இப்போயே கொண்டு வர டார்கெட் ஆல்வேஸ் 45 to 50க்குள்ள. நீங்கள் மேக்ஸில் இவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தாலே கண்டிப்பாக நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். எதில் நான் மேக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ புரியுதா? ஸோ டோட்டலாக நமக்கு இப்போ டார்கெட் புரிஞ்சிச்சு. இந்த டார்கெட்டை மறக்காதீங்க. நீங்கள் கம்மியாக இருக்குன்னு நினைக்கலாம். நான் எல்லா அனாலிசிஸ் எல்லா பேப்பர்ஸும் போட்டேன், 10 பேப்பருக்குமே எல்லாத்திலும் பேப்பர் லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னது, ஆனால் டஃப் டிஃபிகல்ட் லைக் எல்லாமே டைம் டேக்கன் எவ்வளோ பேர் லைக் மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதான் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது ஃபிசிக்ஸ்லாம் 77, கெமிஸ்ட்ரிலாம் 70 இருக்குது. லைக் இது டிஃப்ரென்ஸை மட்டும் பாருங்கள். அதெல்லாம் டக்குன்னு போட்டுடலாம். இது கொஞ்சம் டைம் டேக்கன் அண்ட் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகம். அதனால தான் 45 to 50க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் முதல்ல சொல்கிறேன். முதல்ல பார்க்கும்போது அதுதான் லைக் நீங்கள் டஃபஸ்ட் பேப்பர் லோவஸ்ட் மார்க் ஃபார் 99+% மேக்ஸுக்கு 40 மார்க்ஸ். நான் நேற்று கூட போட்டிருந்தேன். டஃபஸ்ட் பேப்பரில் 40 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே மேக்ஸ் 99+%. ஆவரேஜா மாடரேட்டான பேப்பர்ஸ்க்கு 45, ஈஸியஸ்ட் பேப்பர் அப்படி பார்க்கும்போது 50. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது போட்டிருக்க பாருங்க, டோட்டலாக ஒரு ப்ராக்கெட் போட்டு 99+% இன் மேக்ஸுக்கு. இது டஃபஸ்ட் பேப்பர், மாடரேட்டான ஆவரேஜான பேப்பர், நெக்ஸ்ட் இது ஈஸியஸ்ட் பேப்பர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நான் 45 to 50க்குள்ள போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா பேப்பரும் டஃப்பாக இருக்காது. நீங்கள் 10 பேப்பர்ல பார்க்கும்போது 1 to 2 பேப்பர் அதி மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். லைக் 1 to 2 பேப்பர்ஸ் டஃப்பாக இருக்கும். மீது எல்லாமே அதே மாதிரி 1 to 2 தான் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் மாடரேட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் 45 to 50க்குள்ள நீங்கள் டோட்டலாக 99+%. நெக்ஸ்ட் 1 hour இருக்கு. நான் முதல்ல ஐடியா சொல்கிறேன், கிளியராக கவனி. 1 hour இருக்கு மேக்ஸுக்கு. லைக் நீங்கள் 1 hour எடுத்துக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிங்கன்னா 1.5 hours கூட எடுத்துக்கலாம் மேக்ஸுக்கு. லைக் நான் வந்துட்டு ஆவரேஜாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 1 hour போட்டு மேக்ஸுக்கு 1 hour கொண்டு வந்திருக்கேன். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, அக்யூரசி அண்ட் ஸ்பீடு. லைக் நீங்கள் 1 hourல 10 கொஸ்டின் தான். எவ்வளோ மார்க் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 45 மார்க்ஸ். ஸோ 45 மார்க்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் லைக் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு, லைக் கிட்டத்தட்ட 11 கொஸ்டின் தான். 11 to 12 கொஸ்டின்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 45 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா 11 to 12 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. மார்க்ஸ் உங்களுக்கு 45 to 50க்குள்ள வரப்போகுது. ஸோ ஐடியா கிளியராக கவனிங்க. உங்களுக்கு 1 hour இருக்கு. 1 hour, இந்த 1 hourல வந்துட்டு லைக் நீங்கள் 10 கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க. லைக் உங்களுக்கு 60 minutes இருக்கு. 60 minutesல நீங்க 12 கொஸ்டின்ஸ் அட் தி மேக்ஸிமம் அட்டன் பண்ண போறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 minutes தான். அந்த 5 minutes. ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நீங்கள் போடுவீங்க 1 minute அட் தி மேக்ஸிமம் 2 minutes தான். அதுக்குமே எடுத்துக்க மாட்டீங்க. 30 seconds அதில் பார்த்தோன்னே. ஏன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் கான்செப்ட் படிச்சாலே போட்டிருக்காங்க. மேக்ஸுக்கு உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 5 minutes கொடுக்குறேன். அது ஒரு கொஸ்டினுக்கு 5 minutes. நீங்கள் கிளியர் கட்டாக பொறுமையாக எல்லா ஸ்டெப்பை போட்டு நல்லா புரிஞ்சு லைக்கா ஒரு ஸ்டெப்பை போடுங்க. முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, என்ன கேட்குறாங்க, வாட் தேர் ஆஸ்கிங், அது முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா லைக் பின்னாடியிலேருந்து வாங்க. இது கேட்குறாங்கன்னா நமக்கு எது தேவை, ஸோ இது தேவைப்படுறதுக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை, அதுக்கு முன்னாடி என்ன தேவை, லைக் பின்னாடியிலேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். சிலது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்த உடனே இன்னைக்கு நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மேக்ஸை எவ்வளோ வகையாக வேணா கூட நம்ம சால்வ் பண்ணலாம். இன்ஃபினைட் வேஸை சால்வ் பண்ணலாம் எல்லாமே. நீங்கள் பின்னாடியிலேருந்து வரலாம், முன்னாடியிலேருந்து வரலாம். லைக் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஐடியா தான். லைக் என்ன கேட்குறாங்க அவங்க, அந்த கேட்கறதுக்கு நமக்கு என்ன தேவை, அதுக்கு முன்னாடி என்ன தேவை, அதுக்கு முன்னாடி என்ன தேவை, பின்னாடியிலேருந்து வந்தீங்கனாலே ஒன்று கொஸ்டின்கே ரீச் ஆயிருவீங்க. அப்போ அந்த கொஸ்டின் எல்லா ஸ்டெப்பும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 minutes ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இதோட சேர்த்து இது 1 hour தான் சொல்லிட்டு இருக்கேன், இது 1.5 hours இருக்கு. லைக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 11 questions to 12 questions அட்டன் பண்ண போறீங்க. 1 hour இருக்கு. நீங்கள் மெயின் திங் அக்யூரசி. அதுக்காக சொல்கிறேன், ஸ்பீடு வேணும். ஏன்னா நீங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் டைம் டேக்கன், லைக் நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கும், 10 minutes ஆகும். கொஞ்சோண்டு ஸ்பீடும் சேர்த்து லைக் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. லைக் நீங்கள் 12 கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க, அதுதான் ஐடியா.
12மே எல்லாமே கரெக்ட். அந்த ஸ்பீடு உங்களுக்கு இருந்தாலே கண்டிப்பா, அந்த அக்யூரசி இருந்தாலே கண்டிப்பா நீங்க மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதான் சொல்லியிருக்கேன், 45 to 50 மார்க்ஸ்க்குள்ள வாங்கிடலாம். இப்போ நீங்க 99.5% பாத்தீங்கன்னா 65 பிளஸ் இருக்கு, 99.9% இன் மேக்ஸ் பாத்தீங்கன்னா 85 பிளஸ் இருக்கு. நமக்கு இவ்வளவு லைக் மேக்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இது ரெண்டு ஈஸியா நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு வரும்போது வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அண்ணா இன்னும் 40 days, ஆனால் நாள் நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கேன்னா எனக்கு வெயிட்டேஜ் சாப்டர் சீக்கிரம் சொல்லுங்க நான் கேட்டே இருந்தீங்க. அதுதான் போட்டிருக்கேன் பாருங்க, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். இங்க 12ன்னு போட்டிருக்கேன் பாருங்க, இது ரெண்டு இருக்கு. 12 சாப்டர்ஸ் லைக் 12 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு தேவை. இன்னொன்று 12th ஸ்டாண்டர்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் எதுவாக இருந்தாலும் பிசி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க மேக்ஸ் 12 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது முதல்ல வெக்டார் 3D லைக் நான் எப்பவுமே ரெண்டு வகையை கொண்டு வர எப்பவுமே மேக்ஸுக்கு. முதல்ல கால்குலஸ் வகை இருக்கு, இன்னொன்னு மீதி இல்லா வகையும். நீங்க கால்குலஸ் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கால்குலஸே விட்டுட்டு இதை மட்டும் எடுத்தா கூட பரவாயில்ல. கண்டிப்பா மேக்ஸ் 90% வாங்கிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெக்டார்ஸ் 3Dல 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா. லைக் இது என்ன அனாலிசிஸ் பார்க்கும்போது செஷன் 1 JEE 2025 இந்த ஜனவரி எழுதுனீங்கல்ல அந்த செஷன் அனாலிசிஸ் தான். இதுதான் லைக் லாஸ்ட் 7 years 8 years 10 years இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஏப்ரல்லையும் கேட்பாங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். வெக்டார்ஸ் 3D 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, ரெண்டுமே கலந்து. நெக்ஸ்ட் பிஎன்சி ப்ராபபிலிட்டி பைனரி 2 to 3 2 கொஸ்டின்ஸ் லைக் 3 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சொல்லியிருந்தேன். ஆனால் செஷன் 1 அனாலிசிஸ் பார்க்கும்போது 3 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. லைக் ப்ராபபிலிட்டி லைக் பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, பைனரி. இதுக்கு நான் மூணுமே கொண்டு வரேன், மூணுமே கலந்தான சாப்டர்ஸ். ஒரே ஃபார்முலா வச்சு எல்லாமே கிளியர் கட்டா அதே மாதிரி யூஸ் பண்றேன். அதே தான் வெக்டார்ஸ் 3Dயும் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதுக்காக தான் லைக் பேரப் பண்றேன். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் சிஸ்டம்ல பேரப் பண்ணி 2 கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்திருக்காங்க. கோனிக்ஸ் 2 to 3 கேட்டே இருந்திருக்காங்க. சீக்வன்ஸ் சீரிஸ் ஒன்று கேட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒன்று கேட்டுட்டு இருந்திருக்காங்க, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒன்று கேட்டுட்டு இருந்திருக்காங்க, சர்க்கிள்ஸ் ஒன்று கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இது வந்துட்டு கால்குலஸ் இல்லாத வகை. இப்போ நம்ம கால்குலஸ்க்கு வரும். கால்குலஸ் பார்த்தீங்கன்னா செட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் மூணுமே கலந்தது லைக் பேரப் பண்ணி 2 to 3 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லிமிட்ஸ், கண்டக்டிவிட்டி, டிஃபரன்சிபிலிட்டி எல்லாமே கலந்து 1 to 2 கேட்டுட்டு இருந்திருக்காங்க. டெஃபினைட் இன்டிகிரல்ஸ் லைக் இன்டிகிரல்ஸ்ல லைக் இந்த செஷன்லாம் பார்க்கும்போது இன்டிகிரேஷன் இருக்குல்ல, லைக் ஒன்று வந்துட்டு செம காம்ப்ளெக்ஸாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸை விட்டா கூட உங்களுக்கு 1 கொஸ்டின் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அது மாதிரி லைக் டெஃபினைட் இன்டிகிரல்ஸ் 1 to 2, ஏரியாஸ் ஒரு கொஸ்டின், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 கொஸ்டின். லைக் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இதை 1 கூட எடுத்துக்கோங்க, 1 இதில் கூட 1 எடுத்து, இதில் 2 எடுத்துக்கோங்க. 2 3 4 5 டோட்டலாக 6 கொஸ்டின்ஸ். ஸோ 6 கொஸ்டின்ஸ்னா இன்னும் நமக்கு எவ்வளோ தேவை? இன்னும் 6 தேவை. ஸோ இதுல இருந்து 6 எடுத்துக்கோங்க. வெக்டார் 3D எடுத்தீங்கன்னா 3 இருக்கு, பிஎன்சி ப்ராபபிலிட்டி பைனரி 3 இருக்கு, இதுல 6 எடுத்துக்கலாம். எல்லாம் எங்களுக்கு கால்குலேஷன் வேணானா அப்படின்னா கூட பரவாயில்ல. இங்க 3 + 3 6, 6 + 2 8, 8 + 2 10, 11 +1 12 +2 13 14. இங்க டோட்டலா 14 சாப்டர்ஸ் இருக்கு. நீங்க 14ல நமக்கு எவ்வளவு தேவை? 12 தான் தேவை. நீங்க இந்த 2 சாப்டர் விட்டா கூட விட்டுக்கலாம். எல்லாமே மெயின் திங் அக்யூரேசி, அக்யூரேசி, அக்யூரேசி. நீங்க ஒரு பிளானோட தான் போறீங்க. நான் 12 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறேன், 12மே கரெக்ட், 1 hour தான் எனக்கு டைம், அவ்வளவுதான். பிளானோட போறீங்க. இந்த சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் உங்களுக்கு லைக் கால்குலஸ் கொஞ்சோண்டு, இதுல கொஞ்சோண்டு, உங்களுக்கு எது வேணுமோ லைக் இதுல இருந்து நல்லா பேரப் பண்ணி கரெக்டா டோட்டலா 12 to 13 கொஸ்டின்ஸ் லைக் வர மாதிரி பேரப் பண்ணி உங்களுக்கு என்ன வருமோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது என்ன போடணும்? லைக் சாப்டர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா PYQs ஆஃப் JEE 2025 செஷன் 1 அண்ட் லாஸ்ட் 7 to 8 years நீங்க சம்ஸ் போடும்போது ஒன்று கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இதே ஆனா ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா லைக் NT இந்த வருஷம் மாறி இருக்காங்க, பழைய மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி 2017, 2018, 2019, 2021, 2022, 3, 4 இல்லாம 2024 வரைக்கும் லைக் லாஸ்ட் 7 to 8 years செஷன் 1 PYQs இதை மட்டும் போடுங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், மேக்ஸ் 99+% வாங்குறவங்ககிட்ட PYQs மட்டும் போட்டாலே கண்டிப்பா மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். 99%ல ரீச் ஆயிடலாம். 99+% ரீச் ஆகிறதுக்கு 1 and only PYQs மட்டும் போதும்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நீங்க PYQs போட்டு முடிச்சா கூட திரும்பி PYQs ரிவைஸ் பண்ணுங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அரியன்ஸ் இருக்கு, ஆனால் அவ்வளோ டைம் கிடையாது. ஏன்னா சிபிஎஸ்சி இருக்கு, கிளாஸ் ஆகுது, போர்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் எக்ஸாம் இருக்கு. ஸோ இப்போதைக்கு உங்க டைம் இருக்கிறத பார்க்கும்போது PYQs மட்டும் போடுங்க. PYQs இதை மட்டும் போடுங்க. நடுவில் மார்க் டெஸ்ட் கொடுங்க. மார்க் டெஸ்ட் பற்றி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கோச்சிங் போறவங்க கோச்சிங் நோட்ஸை படிங்க. நெக்ஸ்ட் லைக் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்க NCERT புக்ல எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் போட்டாலே போதும். ஸோ முதல்ல சாப்டர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, PYQs போடுறீங்க ஆஃப் JEE 2025 செஷன் 1
அண்ட் as well as 8 years, லாஸ்ட் 8 years. ஸோ புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது அதான் சொன்னேன். முதல்ல ஸ்கேன் பண்ணிடுங்க. முதல்ல எடுத்தோடனே ஸ்கேனிங் தான். நீங்கள் பேப்பரை பார்த்த உடனே லைக் ரெண்டு காலம் இருக்கும்ல, லைக் முதல்ல 20 கொஸ்டின்ஸ் காலம் இருக்கும், நெக்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் காலம் இருக்கும். ஸோ 25 கொஸ்டின்ஸ் ஸ்கேன் பண்ணுறீங்க, எல்லா கொஸ்டின் படிக்கிறீங்க. படிச்சதுக்கு அப்புறமா ஈஸி என்ன, டிஃபிகல்ட் என்ன, டஃப் என்ன. நான் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டெண்டிங் ஸ்ட்ராட்டஜி கூட போடுறேன். நெக்ஸ்ட் நான் ஜஸ்ட் சொல்லிக்கிறேன், ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியாக பிரிச்சுருங்க. அதுதான் டிவைட் ஆர் செப்பரேட். லைக் செப்பரேட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் எனக்கு தெரியும், இந்த கொஸ்டின் வரப்போகுது. டோட்டலாக நான் நம்ம பிளான் எவ்வளோ போட்டிருக்கோம், 12 கொஸ்டின்ஸ் தான். அந்த 12 கொஸ்டின்ஸை இந்த டைமில் இந்த கொஸ்டின் எவ்வளோ டைம் எடுத்துக்க போகிறேன். இந்த பிளான் ஃபுல்லாக போட்டுருங்க. ஸ்கேனிங் முடிச்சுட்டு பிளானிங்கை முடிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி மாசாக லைக் 12 கொஸ்டின்னா அரௌண்ட் 50 மார்க்ஸ் நம்ம வாங்கிட்டு மேக்ஸ் 90+% வாங்க போகிறோம். இதுதான் அட்டெம்ப்டிங் கொஸ்டின்ஸ். எப்படி அட்டம் பண்ணுறது, ஆல் கொஸ்டின்ஸும் ஸ்கேன் பண்ணுங்க முதல்ல, நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் போடுறேன், லைக் எக்ஸாம் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் வீடியோஸ் போடுறேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு வருது, பிசிக்ஸ்க்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். அதான் நடுவில் கூட சொல்லியிருந்தேன் மார்க் டெஸ்ட் பற்றி சொல்கிறேன்ட்டு. ஸோ மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். அக்யூரேசி ஆல்வேஸ் மேட்டர்ஸ் இன் மேக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் லைக் நீங்கள் போட்டே இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க, பிக்யூஸ் போட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு எப்படி கரெக்டாக பண்ணிட்டுருக்குன்னு உங்களுக்கு ஐடியா வேணும். அதுதான் மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ என்னன்னா மேத் அண்ட் கோ குவிசர் பிளாட்ஃபார்மில் மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸும் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட்டை போடுங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் மார்க் டெஸ்ட்டை போட்டால் தான் மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் என்னன்னா ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க, மேத் அண்ட் கோ குவிசர் பிளாட்ஃபார்மில் இருக்கிற மார்க் டெஸ்ட் அவைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் முடிச்ச உடனே டீட்டெயில்டு அனாலிசிஸோட வீடியோ சொல்யூஷனோட வந்துடும். எல்லாமே கிளியர் கட்டாக நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க, இந்த கொஸ்டின் தப்பாக இருக்குது, இவ்வளோ நிமிஷம் எடுத்திருக்கீங்க, எல்லாமே டீட்டெயில் அனாலிசிஸோட வந்துடும். எல்லாமே உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் போயிட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. மெயின் திங் எப்படி அட்டம் பண்ணணும்னா அக்யூரேசியோட பண்ணுங்க. ஒரு மார்க் டெஸ்ட் கொடுக்கும்போது கூட அக்யூரேசியோட பண்ணுங்க. லைக் ஒரு பிளானோட போயிட்டீங்க, பிளான் செட் பண்ணிட்டீங்க, அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமில் லைக் பீக் அடிக்கும். லைக் வேவ் இப்படி வருதுல்ல, அந்த பீக் எங்கே அடிக்கணும்னா எக்ஸாமில் அடிக்கணும். திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், இங்கே அடிக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, இங்கே அடிக்கும் நமக்கு பீக்கு எக்ஸாமில். அதையா சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் போட்டே இருங்க, அக்யூரேசியோட பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க, பிளானோட போங்க. எல்லாமே லைக் மார்க் டெஸ்ட் கொடுத்தா தான் பழக முடியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன். லைக் February 15th QFT ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, குவிசர் ஃபுல் டெஸ்ட். இதுதான் மெயின் திங். லைக் அவங்க செஷன் 1 எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி டோட்டலாக டீட்டெயில் அனாலிசிஸோட ஸ்ட்ராட்டஜியோட ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ போய்ட்டு அவைல் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. பழசெல்லாம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். PYQS மார்க் டெஸ்ட்டோட சேர்த்து நான் PYQS போடுங்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி PYQS மார்க் டெஸ்ட் இருக்குது. லைக் செஷன் 1 அனாலிசிஸ் படி செஷன் 2 எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் அதை கூட சேர்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அக்யூரேசி மேட்டர்ஸ் ஃபார் மேக்ஸ். ஸோ இதுதான் டோட்டலாக மேக்ஸ் 99+% ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வருது, ஃபிசிக்ஸ்க்கு வருது, கவலைப்படாதீங்க. என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.